புதிய சிந்தனையாளன் பொங்கல் மலர் 2026 வெளியீட்டு விழாவும் தன்னுரிமை தமிழ்த்தேசம் மற்றும் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு கருத்தரங்கம் காஞ்சிபுரத்திலே மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாக்பூர் தலைமையகத்தில் நாக்பூர் தலைமையகத்தில் RSS தலைவர் மோகன் பகவத்தின் ஆணைப்படி தமிழ்நாட்டிலே ஆடிட்டர் குருமூர்த்தியின் பட்டறையில் பிராமணிய கடப்பாறை தயாராகி வருகிறது. திராவிட இயக்கத்தை நொறுக்குவதற்காக வருகிறது. நீங்கள் கண் ஸ்பெஷலிஸ்ட் கேட்டிருப்பீர்கள், இதய சிறப்பு மருத்துவர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பிராமணிய கடப்பாறைகளை நொறுக்குவதில் சிறப்பு திறன் படைத்தது இந்த திராவிட இயக்கம். தவிடுபடி ஆக்கியிருக்கிறது. அந்த திராவிட இயக்கம் இப்ப ஓஞ்சிய தளர்ந்து போய் ICUவில் இருந்தது தட்டு தடுமாறி வெளியில வந்து கூலிப்படைகளை உடன் அழைத்து கொண்டு போருக்கு வருகிறது. மீண்டும் போராட வேண்டிய தேவை எழுந்திருக்கிறது. அவர்களுக்கு தெரியாது, அவர்களுடைய வீங்கி போன காலால் மிதித்தால் கால்தான் நசுங்கி ரத்தம் ஒழுகுமே ஒழிய அந்த காலுக்கு, யானை காலுக்கு அந்த பலம் கிடையாது என்பது அவர்களுக்கு தெரியாது. திராவிட இயக்கம் என்பது என்னவென்பதை நான் விளக்க தேவையில்லை, ஒவ்வொருவரும் நன்கு அறிவோம். கடந்த காலத்திலே இந்தியாவுக்கு விடுதலை போர் நடந்தது, இந்தியர்களுக்கு விடுதலை போர் நடந்தது. இந்தியர்கள் என்று இல்லை, ஆங்காங்கே இந்த மக்களுக்கான சமூக விடுதலை போர் நடந்தது. இந்தியாவுக்கான விடுதலை போர் அது தனியாக நடந்தது. தென்னகத்திலே ஒரு பெரிய சமூக விடுதலை போர் நடந்தது. திராவிட இயக்கம் என்ற பெயரிலே நடந்தது. ஆரியத்துடன் நம்முடைய போர் 2500 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு தலைவர்கள், ஆளுமைகள் இந்த தமிழ் இனத்தினுடைய தகைமை சான்ற பெரும் போராளிகள் கடந்த காலத்திலே ஆரியத்தை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். வைகுந்தசாமி அப்படிப்பட்டவர்தான், வள்ளலார் அப்படிப்பட்டவர்தான். ஒவ்வொருவர் ஒரு காலத்திலே எதிர்த்து நின்றிருக்கிறார்கள். ஆனால் திமிரி எழுந்து மிக பிரம்மாண்டமான ஒரு உருவமாய் நின்று தமிழினம் முதல் முறையாக மீசை முறுக்கியது திராவிடம் என்ற பெயரிலே. அந்த அடியில் வீழ்ந்து ஓடியது இப்போது முக்கி முனகி எப்படியாவது திரும்பவும் தங்களுடைய பார்ப்பன மேலாளுகையை மீண்டும் நிறுவிவிட முடியுமா என்று வருகிறது. அது ஒரு காலத்திலும் நடக்காது. நண்பர்களே, எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. எங்கிருந்தோ குரல் கேட்குது, திராவிடம்னா என்ன, திராவிடம்னா என்ன, நீ அர்த்தம் சொல்லுவியா, திராவிடம்னா என்ன? திராவிடம்னா அதனால தானோ என்னமோ மேலையில் இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய நம்ம தோழர் பாலாசா வல்லவன் திராவிடமும் தமிழ்த்தேசியமும் என்று ஒரு கட்டுரை எழுதுங்கள் என்றார். அது இந்த மலரில் இருக்கு. திராவிடம் என்றால் அதில் வேணா 1-2 கருத்துக்களை விட்டு தேர்தல் அரசியலில் ஈடுபடக்கூடிய தலைவர்கள் இருக்கலாம். திராவிடம் என்பது என்னவென்று நாங்கள் அத்தனை பேருமே இளைஞர்கள் முதல் உணர்ந்திருக்கிறோம். ஆரிய எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, சமஸ்கிருத எதிர்ப்பு, இந்தி எதிர்ப்பு, வடவர் எதிர்ப்பு, பார்ப்பன பனியா எதிர்ப்பு, ஆரியத்தின் அரசியல் வடிவமான இந்திய தேசிய எதிர்ப்பு
அத்தனையையும் எதிர்க்கக்கூடிய ஒரு கருத்தியல் தான் திராவிடம் என்பது. அது வேண்டுமானால் 1-2 தேர்தல் அரசியல் காரணமாக விட்டு இருக்கலாம். ஆனால் அந்த தேவை எங்களுக்கு இல்லை. எங்களுடைய இலக்கு என்பது தன்னுரிமை தமிழ் தேசம். அதைத்தான் ஐயா ஆணைமுத்து அவர்களும் வடிவமைத்து கொடுத்து சென்றிருக்கிறார்கள். நான் மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சியினுடைய மேடையிலே நின்று பேசுகிறேன். தன்னுரிமை தமிழ் தேசம் என்பது இந்த அமைப்பினுடைய அரசியல் இலக்கு. மார்க்சிய லெனினிய அமைப்புகளும் இதே குறிக்கோளை ஏற்றிருக்கின்றன. நான் இந்த அரங்கிலே பேசும்போது நான் ஐயா ஆணைமுத்துவிடமிருந்தே தொடங்க விரும்புகிறேன். ஆணைமுத்து நம்முடைய இலக்கை இப்படி நிர்ணயித்தார். தன்னாட்சி அதிகாரம் கொண்ட, தனித்தனி அரசமைப்பு சட்டங்கள் கொண்ட, மொழி தேசிய இன குடியரசுகள் விரும்பி இணைந்த, பிரிந்து செல்லும் உரிமையுடன் கூடிய கூட்டமைப்பு என்று வரையறுத்தார். அதையே இன்னும் கூர்மையாக தன்னுரிமை பெற்ற மாநில குடியரசுகள் விரும்பி ஒருங்கிணைந்த ஓர் உண்மையான சமதர்ம மதச்சார்பற்ற கூட்டாட்சி என்று வரையறுத்தார். நமக்கு இலக்கு எது என்று தெரிகிறது. ஒரு கூட்டத்திலும் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். இலக்கு நோக்கி இந்த இளைஞர்களை எப்படி நகர்த்தி செல்வது என்று யோசிக்கிறார்கள். இந்த அரங்கையும் கூட அதற்கு நான் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இளைஞர்களும் நிறைய இந்த அரங்கிலே இருக்கிறார்கள். அப்படி என்றால் இது என்ன என்பதை விலக்கிவிட்டு நான் அடுத்த கட்டத்திற்கு நாம் போகலாம். உலகம் பூராவும் இன்னைக்கு தேசிய இனங்களாக இருக்கின்றன. தேசிய இனங்கள். நாம் தமிழ் தேசிய இனத்தை சேர்ந்தவர்கள். தமிழ் தேசிய இனத்தை சேர்ந்தவர்கள். இந்த தமிழ் தேசிய இனத்திலே புரட்சி ஓங்குக என்று சொல்லக்கூடிய மார்க்சியர்கள் இருப்பாங்க. அவங்க மார்க்சிஸ்டுகள். இந்த தமிழ் தேசிய இனத்திலே சமூக நீதி கோரி கைகளை உயர்த்துவார்கள். இந்த மார்க்சிய இனத்திலே வெவ்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்துவார்கள். ஆரியத்தின் இடுப்பை ஒடித்து அத்தனை பேரும் சமம் என்று நிறுவக்கூடிய கொள்கையை தூக்கி உயர்த்தி பிடிப்பவர்கள் திராவிட இயக்கத்தவர்கள். அந்த வழியில்தான் என்று ஆணைமுத்து ஐயா அவர்கள் இந்த இலக்கையும் கொடுத்திருக்கிறார்கள். உலகம் பூரா தேசிய இனங்களாக தான் இருக்கு. அந்த தேசிய இனங்கள் நீங்கள் விரும்பலனாலும் ஒரு இலக்கை நோக்கி தான் நகர்ந்தாகணும். அதுதான் இறையாண்மை உள்ள தேசத்தை படைத்து கொள்ளுதல் என்பது அந்த இறுதி இலக்கு. இப்படியே வாழ்ந்துட்டு போகிறதுங்கிறது கிடையாது. தேசங்கள் என்பது ஒரு இறுதி இலக்கை வைத்திருக்கின்றன. உங்களுக்கு இளைஞர்களுக்காக சொல்கிறேன். தொடக்கத்தில் மாந்த இனங்கள் 4 ரேசஸ் மரபினங்களாக இருந்தன. அப்போ தலைமுடி, முக அடையாளம், இந்த தாவங்கட்ட நிறம், இதை மூக்கின் நீளம், இது போன்ற உடற்கூறுகளை வைத்து 4 ரேசஸ் மரபினங்கள். காக்கசாய்டு வெள்ளை இனம், நீக்ராய்டு கருப்பு இனம், ஆஸ்திரலாய்டு என்று ஆஸ்திரேலியா வரைக்கும் நீண்டிருந்த இந்த நிலப்பரப்பில் கருப்பும் இல்லாமல் வெண்மையும் இல்லாத ஒரு நிறம். 4வதாக மங்கோலாய்டு என்று சொல்லக்கூடிய மஞ்சள் நிறம். அவங்க தான் வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மணிப்பூரில் இருக்கக்கூடியவர்கள், அஸ்ஸாமில் இருக்கக்கூடியவர்கள், திபெத்தில் இருக்கக்கூடியவர்கள். காக்கசஸ் மலை என்பது ரஷ்யாவினுடைய பகுதியில் வெள்ளை நிறம் காக்கசஸ். அந்த காக்கசாய்டு என்ற இனம் வெண்மை, நீக்ராய்டு என்ற இனம் கருப்பு, ஆஸ்ட்ரலாய்டு என்பது மென்மையான நிறம், மங்கலாய்டு என்பது மஞ்சள் நிறம் என்று மொத்த மக்களையும் 4ஆக வகைப்படுத்தி விடுவார்கள் அறிஞர்கள்.
இந்த கட்டத்தில் அவர்களுக்கு மொழி என்பதெல்லாம் கிடையாது. நான் சொன்னது பயாலஜிக்கல் ரேசஸ். அதன் பிறகு இப்போ இந்தியா இருக்குதுன்னு சொன்னால் ஆரியர்கள் உள்ள நுழையிறான். காக்கசாய்டு மரபினத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு மொழி வந்து விட்டது, அவர்களுக்கு ஒரு பண்பாடு வந்து விட்டது, ஒரு வாழ்வு முறை வந்து விட்டது. ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு போலன் கைபார் அந்த பாசஸ் வழியாக, கணவாய்கள் வழியாக உள்ள நுழைகிறான். அப்ப அவன் ஆரியர்கள் என்பவர்கள் வெள்ளை இனத்தைச் சேர்ந்த ஒரு பண்பாட்டு இனம். இந்தியாவில் குறிப்பாக இந்த தென்பகுதியில் இருந்த இந்த மக்கள் ஒரு மொழியோடு, தமிழ், ஒரு வாழ்வு முறையோடு, ஒரு பண்பாட்டு அந்த வளத்தோடு, ஒரு தொழிலோடு, விவசாயத்தோடு ஒரு வாழ்க்கையை இங்கே நடத்தி கொண்டிருந்த காலத்திலே இது ஒரு பண்பாட்டு இனம். அந்த இனத்தை அறிஞர்கள் திராவிடர்கள் என்று வகைப்படுத்தினார்கள். வடகிழக்கு பகுதியில் மங்கோலாய்டு, ஆரியர்கள், தென்னிந்தியா பூராவும் திராவிடர்கள். இது ஒரு பண்பாட்டு இனம். முதல்ல சொன்ன பயாலஜிக்கல் ரேஸ் கிடையாது, அதுக்கு அடுத்த கட்டம். இந்த பயாலஜிக்கல் ரேஸ், அதாவது பண்பாட்டு இனம் திராவிடர்கள் என்பவர்கள் பேரெல்லாம் பின்னாடி தான் வருது. 1865 ராபர்ட் கால்டுவெல் 1856 ஒப்பிலக்கணம் எழுதுவார். 1865 தாமஸ் ஹக்ஸ்லேங்கிறவன் இது ஒரு இனம் வரையறை செய்வார். அப்ப இந்த பண்பாட்டு இனமானது திராவிடர்கள்ங்கிறது இன்னும் கொஞ்ச நாளில் வேற்றுமொழி கலந்து தெலுங்கா தெரியுது, கன்னடமா தெரியுது, மலையாளமா தெரியுது. தமிழர்கள் தங்கள் மொழியை பாதுகாத்து கொண்டதால் தமிழர்களாக இருக்கிறோம். அப்போ ஒரு காலத்தில் ஒரு மொழி பேசியவர்கள் இன்னைக்கு மொழி தெரிஞ்சதுனால ஒவ்வொன்றும் தனித்தனி இனமாக, மொழி இனமாக மாறி இருக்கிற நமது மூதாதையர்கள் குரங்காயம் இருந்தால் குரங்கு, அதிலிருந்து மாறி மனித இனம், ஹோமோசேப்பியன்ஸ் சேப்பியன்ஸ்னு பேர் மனித இனம். அதில் 4 மரபினம், மரபினங்கள் மறுபடி பண்பாட்டு இனங்களாக மாறுது. தென்னிந்தியாவில் இருந்த இந்த பண்பாட்டு இனம் ஒரு 5 அல்லது 4 தேசிய இனங்களாக மாறி இருக்கு. இப்போ நாம் தமிழர்கள், பக்கத்தில் தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள்னு நாம தேசிய இனங்கள். இந்த தேசிய இனங்களுக்கு அடுத்த கட்ட வாழ்க்கை என்னன்னு சொன்னா, தனித்தனி தேசங்களாக அமைந்து இறையாண்மையுள்ள தேசங்களை அமைத்து சமமாக வாழ்வது என்பதுதான் இன்னைக்கு உலக பிரகடனங்கள் அமைத்து தந்திருக்கக்கூடிய பாதை. நமக்கு இது இயல்பாக போக வேண்டியது. இன்னைக்கு தமிழ் தேசிய இனம் தமிழ் தேசத்தை அமைக்க வேண்டும். அந்த உரிமை நம்ம கிட்ட இருக்கு. அதை தான் நாம தன்னுரிமைன்னு சொல்றோம். இடையில நாம மாநில சுயாட்சி பேசி ஏதோ கிள்ளி போட்ட அதிகாரத்தோட கூடுதல் அதிகாரம் கோரி வாழலாம் என்பது அது ஒரு சாராருடைய நிலைப்பாடாக இருக்கும். ஆனால் நீ எவ்வளவு சின்ன இனமா இருந்தாலும் சரி, எவ்வளவு சின்ன இனமா சில லட்சம் பேர் இருந்தாலும் சரிதான், உனக்கு ஒரு தேசம் உண்டு, இறையாண்மை உள்ள தேசம் என்பதுதான் உலக பிரகடனம். இன்னைக்கு ஐரோப்பாவில் உலகப்போர் தொடங்கிறதுக்கு முன்னாடி 14 நாடு இருந்தது, 26 நாடாக மாறிச்சு. இன்னைக்கு ஐரோப்பாவில் 50 நாடுகள் இருக்கு. எங்கேருந்து வந்தது? இதுதான். நீ யார்? உனக்கு ஒரு மொழி இருக்கிறதா? இருக்கிறது. உனக்கு ஒரு நிலப்பரப்பு இருக்கிறதா? இருக்கிறது. உனக்கு ஒரு பொருளாதார வாழ்வில் ஒரு பண்பாடு செழித்திருக்கிறதா? இருக்கிறது. நாங்கள் ஒரு இனம் என்ற உளவியல் உனக்கு இருக்கிறதா? இருக்கிறது, இருக்கிறது. அப்படி என்றால் உனக்குத்தான் தேசிய இனம் என்று பெயர். நீ தனி இறையாண்மை உள்ள தேசத்தை அமைத்துக்கொள் என்று சொல்கிறது. இதான் உலக பிரகடனம் சொல்றது. தேசிய இனம் என்ற ஒன்றையே கண்ணில் காட்டாமல் அரசியல் நடத்துவார்கள். அந்த சொல்லு தடை செய்யப்பட்ட சொல்லு. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும்
விரும்பினாலும் விரும்பலனாலும் இந்த தலைமுறை போராடாவிட்டால் அடுத்த தலைமுறை தேசத்திற்காக, இறையாண்மை தேச விடுதலைக்காக, இறையாண்மை உள்ள தேசத்தை படைத்துக் கொள்ள போராடும். அது இயற்கை விதி. நான் என்னமோ முயற்சி பண்ணி பார்த்தேங்க. என்னத்துக்கு? 18 வருஷம் ஆனோன்னு மீசை வளரக்கூடாதுங்கிறதுக்கு மஞ்சளை தடவி பார்த்தேன், குங்குமத்தை தடவி பார்த்தேன், என்னென்னமா. ஆனால் மீசை வளர்ந்துட்டுங்கிறான் ஒருத்தன். அதை தடுக்க முடியாதுயா. ஒரு தேசிய இனம் ஒரு தேசத்தை படைத்துக் கொள்வது என்பதை தடுக்க முடியாது. பிரிவினை தடை சட்டம் வச்சிருக்கேன், வச்சுக்கோ, போராடுவோம். இதுல தடைபட்டு நிக்குது. இப்ப இந்தியாவில் தடைபட்டு நிக்குது. ஐயா ஆணைமுத்து என்ன சொல்றாங்கன்னா, உன் இலக்கு கிள்ளி போட்ட அதிகாரங்களை வைத்துக்கொண்டு ஏதோ தேர்தலில் ஜெயிச்சு நீ நடந்து கொண்டு நடமாடிக்கொண்டு பதவிகளை அனுபவித்துக் கொண்டு பணத்தை சேர்த்து கொண்டு சுகபோகமாக வாழ்வது அல்ல. நீ தேசத்தை படித்துக் கொள்ள வேண்டும். திரும்பி பார் உலகத்தை. தேசத்தை படித்துக் கொண்டு வாழ்கிறான். ஆகவே உன் இலக்கு என்பது தேசத்தை படைத்துக் கொள்வது, இறையாண்மை உள்ள தேசத்தை படைத்துக் கொள்வது, தன்னுரிமை தேசத்தை படைத்துக் கொள்வது, அதுதான் இலக்கு என்று ஐயா ஆணைமுத்து உங்க கையில கடமையை கொடுத்துட்டு போயிருக்கார். அப்ப இளைஞர்கள் இதெல்லாம் என்னங்கிறத நாம சரியாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. நான் கொஞ்சம் இளைஞர்களுக்காக சில கலை சொற்களை ஆங்கிலத்தில் சொன்னா தப்பு இல்லைல்ல, அது அவங்களுக்கே பயன்படுங்கிறதுனால சொல்றேன். தன்னுரிமை தன்னுரிமைங்கிறாங்களே, அது என்னங்க தன்னுரிமை? உன் கதிப்போக்கை தீர்மானித்துக் கொள்ளும் உன்னுடைய உரிமை. என் அரசியல் எப்படி இருக்க வேண்டும், என் சமூகம் எப்படி இருக்க வேண்டும், என் பொருளியல் வாழ்வு எப்படி இருக்க வேண்டும், என் பண்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நானே தீர்மானிப்பேன் என்பது தன்னுரிமை. நான் இருக்கேன், நான் என்ன சாப்பிடணும், நான் என்ன உடை உடுத்தணும், நான் என்ன நிறத்தில் சட்டை போட்டுக்கணும், நான் என்ன வகையான செருப்பு போட்டுக்கணும், நான் எந்த விதமான இடத்துல வாழணும், எல்லாத்தையும் நான் தீர்மானிப்பேன். ஏனென்றால் எனக்குள்ளார இன்ஹரண்டா அந்த உரிமை இருக்கிறது. அதுதான் தன் உரிமை என்பது. அப்ப எனக்குள்ளார எனக்கு உரிமை இருப்பது போல என் இனத்துக்கு உரிமை இருக்கிறது. என்னை பாருங்க, நான் எனக்கு தமிழில் பரீட்சை எழுதினாதான் எனக்கு நல்லது. நான் சொல்றேன், நீட் தேர்வு என்பது எனக்கு கூடவே கூடாது. நான் சொல்றேன். அப்போ ஒவ்வொன்றா எனக்கு நல்லது என்பது எனக்கு மட்டும் நல்லதல்ல, என்னை சேர்ந்தவர்களுக்கும் நல்லது தானே. அப்ப என்னுடைய பர்சனாலிட்டியை விரிவடைகிற எக்ஸ்பேண்டட் பர்சனாலிட்டிக்கு பேரு தேசிய இனம்னு பேர். எனக்கு எது நல்லதோ அதுதான் என் இனத்துக்கும் நல்லது, தேசிய இனத்திற்கும் நல்லது. எனக்கு ஒரு உரிமை பறிக்கப்படுதுன்னா அது ஏன் உரிமை பறிக்கப்படுதுன்னு அர்த்தம். ஆனா என் தேசிய இனத்திற்கு ஒரு உரிமை பறிக்கப்பட்டால் அந்த தேசிய இனத்தில் எல்லாருக்கும் பறிக்கப்படுதுன்னு அர்த்தம். தமிழ்ல யாரும் பேசப்படாது, இது இந்தியான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா, திஸ் இஸ் பாரத் ஒருத்தன் சொல்றான். அப்பதான் ரெண்டு வேற வேற வார்த்தையா, வேற வேற வார்த்தை தான். தமிழ்ல பேசாத, தமிழ்ல பேசுனா பேங்க்ல லோன் கிடையாதுன்னு சொல்லியிருக்கான் ஒரு மேனேஜர். இது பாரத். இங்க எல்லாம் இந்திய பேசணும். சுதந்திரம் அடைஞ்ச 1947 எம்மா வருஷம் ஆகுது, இன்னும் இந்தி கத்துக்காம இருக்கான். மனுஷனா நீ? அவன் எங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு. அப்ப தமிழர்களுடைய உரிமையானது பாதிக்கப்படும். அப்ப எல்லா தமிழர்களும் பாதிக்கப்படுவாங்க. அப்போ ஒரு இண்டிவிஜுவல், ஒரு மனிதன், அவனுடைய எக்ஸ்பேண்டட் பர்சனாலிட்டிக்கு பேரு இனம், நேஷன், தேசிய இனம்னு பேரு. அப்ப நீங்க பேசலாம், நீங்க வாழலாம், எழுதலாம், பேச்சுரிமை, எழுத்துரிமை எல்லாம் உண்டு. தனி மனித உரிமை
ஆனா ஓ மொழியில வழக்காட முடியாது கோர்ட்டில்ங்கிறான். இனத்துக்கே உரிமையை பாதிச்சுட்டான். இன உரிமை பாதிப்பு. அப்ப இன உரிமையையும் பாதுகாத்தாகணும். அப்பதான் தனி மனித உரிமையும் இருக்கும் என்பது. இதுல நாம சில கலை சொற்களை நான் அறிமுகப்படுத்தணும்னு சொன்னேன். ஆங்கிலத்தில் ஒரு சொல் இருக்கு, சாவரின்டின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த சாவரின்டிங்கிற வார்த்தை இறையாண்மைன்னு அர்த்தம். இறையாண்மைங்கிற அர்த்தம் நம்மளாதான் அந்த வார்த்தையை போட்டுக்கிட்டோம். ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கணும் இளைஞர்கள் குறிப்பாக. தமிழ்நாடு அதே தமிழ்நாடு தான், சங்க காலத்துலேயும் அந்த தமிழ்நாடு தான், சோழர்கள் பாண்டியர்கள் காலத்தில் அதே தமிழ்நாடு தான். ஆனால் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் மட்டும், நிறுவனங்கள் மட்டும் வேறு. தமிழ்நாடு அதே தான். நாம் தொன்று தொட்டு கரிகால் வளவன் காலத்திலே, ராஜராஜ சோழன் காலத்திலேம்மா எதுவுமே இன்னைக்கு இருக்கிறது அவங்க காலத்தில் இல்லை. தமிழ்நாடு அதே தான். ஆனா கான்ஸ்டிடியூஷன், அரசியல் அமைப்பு, சட்டங்கிறது கிடையாது. அப்ப தமிழ்நாடு அதே தமிழ்நாடு தான். சோசியலிசம்ங்கிறது ஒன்று கிடையாது, சமூக நீதினு ஒன்று கிடையாது, தேர்தல்னு ஒன்று கிடையாது, பார்லிமெண்ட்னு ஒன்று கிடையாது, சட்டமன்றம்னு ஒன்று கிடையாது, கோர்ட்டுன்னு ஒன்று தனி மனித உரிமைக்கு சட்டம் தொகுப்பை எடுத்துக்கிட்டு நீங்க போக முடியாது. அத்தனையும் புதிது, அத்தனையும் புதிது. எல்லாம் எங்கள்கிட்ட இருந்தது. எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குதுன்னா அவன் ஒழுங்கா 5ஆம் கிளாஸ்லேருந்து மறுபடியும் படிக்கணும். அப்படி சில பேர் இருப்பாங்க, தலைவர்கள்னு பேரு. அதெல்லாம் கிடையாது. அத்தனை நிறுவனங்களும் நமக்கு புதுசு. 11ஆம் நூற்றாண்டில், அதாவது இந்த தமிழ்நாடுங்கிறது இதில் சிலப்பதிகாரத்தில் வருது, பரிபாடலில் வருது. 11ஆம் நூற்றாண்டில் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதினவர் இளம்புறனார். அவர் சொல்றாரு, இன்னும் நாடு எது என்றால் தமிழ்நாடு என்றல் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் சரி, தமிழ்நாடுங்கிற சொல் அப்படியே தான் இருக்கு. அப்பயும் தமிழ்நாடுன்னு அறிஞ்சிருக்காங்க. சில பேர் பாரதியார் வந்து தான் சொன்னதா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப கொடுமை. என் கிளாஸில் 1ஆவதுல படிக்கும்போது ஒருத்தன் சொன்னான், வாத்தியார் ஆனா போட்டார், அடுத்த நாள் ஆவண்ணா போட்டார். சார் ஆனாவண்ணாவெல்லாம் கண்டுபிடிச்சி கொண்டு வர்றாரா அப்படின்னு. ஆனாவண்ணாவே இவர் தான் கண்டுபிடிச்சாருன்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். பாரதியார் சொன்னார் தமிழ்நாடுங்கிறத, அதுக்கு முன்னாடி பாட்டன்லாம் சொல்லிட்டான். ஆனால் இந்த தமிழ்நாடுங்கிற சொல் இருக்க, இதை விட பாரதியார் உங்களுக்கு நல்லா தெரியும், பாரதம்ங்கிறத தூக்கி பிடிச்சாரு. பாரதம் தான் அவர் பேசுறது. ஒரு இடத்துல மறந்தாப்புல சொல்லிட்டா, ஒரு 1-2 இடத்துல குறிப்பிட்டா, அதுதான் அவருடைய முழுமையெல்லாம் கருதக்கூடாது. பாரத நாடுங்கள் நாடே, ஆரிய நாடுங்கள் நாடே, ஆரிய ராணி அப்படிம்பாரு. இது நவீன காலம். நல்ல வேலை கிடைச்சிருக்கு. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி கிடையாது. அவர் தேவநேய பாவாணர் விண்ணில் மண்ணுங்கிற புத்தகத்தில் எழுதுவார், நல்ல வேலை அந்த சொல்லு மட்டும் எண்ணுது. ஆங்கிலேயர்கள் வராத ஒரு இந்தியாவை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாதுன்னு எழுதுறாரு. எவ்வளவு கொடுமையா இருந்ததுன்னு சொல்லி. அவன்தான் இந்த நிறுவனங்களை எல்லாம் நமக்கு கொடுத்தான். இடைக்காலம்னு சொன்னாக்கா 15ஆம் நூற்றாண்டு கிபி, அங்க தேசங்கள் பிறந்துச்சு. ஐரோப்பாவில் தேசங்கள், மொழி அடிப்படையில் தேசங்கள் வர ஆரம்பிச்சிட்டு. ஆனா முடி மன்னர்கள் தலைமையில் இருந்தது அதெல்லாம். அதாவது முதலாளிய உற்பத்தி முறைன்னு சொல்லுவோம். அந்த முறை தோன்றிய போது தேசங்களும் வந்தாச்சு. ஆனா தேசங்கள் வந்தது, பிரான்ஸு, இங்கிலாந்து எல்லாம் வந்தது. ஆனால் மன்னர்கள் தலைமையில் இருந்தது. அந்த மன்னர்கள் தலைமையில் இருக்கும்போது அந்த மன்னர்கள் அப்ப நிலவுடைமை முறை இருந்தது. நிலவுடைமை முறை இருக்குன்னா ஒரு பிரபுவும் காஞ்சிபுரத்துக்கு ஒரு லார்டு இருப்பாரு, பக்கத்தில் அப்படின்னா தஞ்சாவூர் லார்டு ஒருத்தர் இருப்பாரு, இந்தாண்ட பன்ருட்டி லார்டு பிரபு, அவனுக்கு பேரு சாவரின் அப்படின்னு பேரு. சாவரின் சவரன், 4 சவரன் நகைன்லாம் சொல்றாங்கல்ல,
அந்த வார்த்தை தான் அது. சாவரின் அப்படின்னா அவன் நிலப்பரப்பில் அவன் தான் லார்டு. கொல்லுவான், படை நடத்துவான். மன்னர்லாம் கூட அவங்க தயவுல வாழ்ந்தாங்க. அப்ப எல்லா அதிகாரமும் கொண்டு இந்த பிரபுக்கள் இருந்தானே, அந்த பிரபுக்களுக்கு உள்ளார இருந்த அதிகாரத்துக்கு பேரு சாவரின் அப்படின்னு பேரு. நமக்கு வார்த்தை கிடைக்கல. அவன்கிட்ட இருந்த அந்த தன்மைக்கு சாவரின்டி அப்படின்னு எழுதினாங்க அறிஞர்கள். நம்ம இறையாண்மை அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்துக்கிறோம். அது சரியான சொல்லா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா நமக்கு அது புது வார்த்தை. நான் சொல்றது புரியுதா? சாவரின்டிங்கிறதுக்கு இணையான சொல்லாக நம்ம வச்சுக்கிறோம். என்ன வார்த்தைய? இறையாண்மைன்னு. நான் பாட்டுக்கு இறையாண்மைன்னு ஒரு இடத்துல பேசிட்டேன். என்ன பேராசிரியர் நல்லா தானே இருந்தார், ஏன் இவ்வளவு பக்தியாக மாறிட்டாருங்கிறார் ஒருத்தர். இறையாண்மை வேற வார்த்தை இல்லை நமக்கு. சாவரின். அங்கு மன்னர் இருப்பார். புரட்சி வெடித்தது 1789. பிரெஞ்சு புரட்சி வெடித்தது. அப்பதான் அந்த முதலாளிய வர்க்கம்னு ஒன்று உருவாகி இருக்கும்ல. பட்டறையில் உற்பத்தி பண்ணி அந்த கூட விற்று காசு தேத்தி பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு எனக்கு பெரிய சந்தை வேணும் அப்படின்னு நினைப்பான்ல முதலாளி. சந்தை. அவன் என்ன நினைச்சான், இந்த லார்ட்ஸ் எல்லாம் போட்டு தள்ளிவிட்டு ஒரு தேசமாக நாம நல்ல வடிவெடுக்க வச்சா எங்க வேணாலும் போய் வித்துக்கலாம், ஜிஎஸ்டி இருக்காது அப்படின்னு அவன் கருதுனான். அப்ப இந்த முதலாளிகளுடைய ஒரு புரட்சி வெடித்தது, முதலாளிய புரட்சி. அதுதான் பிரெஞ்சு புரட்சின்னு சொன்னோம். இதுதான் பிரான்ஸ்ல வெடிச்சது. பிரான்ஸ்ல வெடிக்கும் போது அவன் என்ன செஞ்சான்னா, எல்லாத்தையும் கொண்டு வந்தான், எல்லாரையும் பிடிச்சான். லூயி மன்னனை, 16ஆம் லூயியும் அவன் மனைவி மேரி அந்த்வானேவை கொண்டு வந்தான். ஏன்னா செல்வ செழிப்பில் மேரி அந்த்வானேவுக்கு தள்ளகாலு புரியாமல் இருந்தா அந்த பெண் அரசி. 16ஆம் லூயியை கொண்டு வந்து கில்லட்டின்ல வச்சு தலையை நறுக்குனான். பிரபுக்கள் எல்லாம் கொண்டு வந்தான். பிரெஞ்சு புரட்சி அப்ப பிரபுக்களுடைய தலையெல்லாம் நறுக்கப்பட்டன. அது வரைக்கும் சொன்னான், நான் லார்டு, நீ ஒரு வில்லன். வில்லன்னா வில்லானா வில்லேஜ். அதை குத்தகைக்கு வச்சுக்கிட்டு ஒழுங்கா பணம் கட்டாமல் இருந்ததுனால அவனுக்கு வில்லன்னு பேர் வந்தது. நீ எனக்கு கீழே இருக்க குத்தகைக்காரன், அவன் செர்ஃபு, எல்லாம் அடிமைகள் அப்படின்னு. ஏற்றத்தாழ்வு, கீழே தாழ்ந்தவன் மேலே, இதெல்லாம் இருந்தது. தலையை வச்சு நறுக்கணும் பிரெஞ்சு புரட்சியில் 1789. அதுலேருந்து 92 வரைக்கும் நடந்தது அந்த புரட்சி. அப்ப ரத்த ஆறுல நின்றுகிட்டு கேட்டான், இங்கே பிறப்பால் உயர்ந்தவர்கள் என்பவர்கள் யாராவது இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டான். பிரபுக்கள் சைடுன்னு இருந்துச்சு. அப்படி யாரும் இல்லை அப்படின்னா, தென் ஹூ ஆர் யூ? அப்பனா நீ யாருன்னு கேட்டான். வி ஆர் சிட்டிசன்ஸ். அவன் சொன்னா, வி ஆர் சிட்டிசன்ஸ். என்ன சிட்டிசன்? வி ஆர் தி பிரெஞ்ச். வி ஆர் தி பிரெஞ்சு சிட்டிசன்ஸ். நீங்க பிரபுக்கள். அப்படி யாருமே இங்கே இல்லை ஐயா. அப்ப ஒரே நாள் புரட்சி. அங்க நான் ஆண்ட சாதி, நீ அடிமை சாதி, நீ கீழே உள்ளவன், நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா, என் பொறப்பு என்ன தெரியுமாலாம் ஒரு புரட்சியில் காணாமல் போனது. புரட்சினா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அதே மாதிரி மன்னர், நான் அந்த தன்னுரிமைங்கிற சொல்லுக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். மன்னர் லூயி தி 16 கொண்டு வந்து தலையை நறுக்கியாச்சு. அவன் சொந்த பந்தம்லாம் தலையை நறுக்கியாச்சு. அந்த இறையாண்மை சாவரின்டி இதுவரைக்கும் மன்னர்கிட்ட இருந்தது. உயர் அதிகாரம், ராஜநாயகம் அது பேரு சொல்லுவாங்கல்ல. அந்த நாயகம், அந்த தன்மை யார்கிட்ட இருந்துச்சுன்னா ராஜா கிட்ட இருந்தது. இது வரைக்கும் தலையை நறுக்கிட்டு ராஜநாயகத்தை எடுத்துட்டான். இனிமேல் யார் இந்த அதிகாரத்தை பயன்படுத்த போவதுன்னா மக்கள்கிட்ட தான். அது அப்படியே மக்கள்கிட்ட பரவலாக கொடுத்தான். மக்கள் நாயகமாக மாறிச்சு. அது பேரு ஜனநாயகம். ராஜநாயகம் போனது.
ஜனநாயகம் என்பது பிறந்தது. அவனுக்கு அதிகாரம், அவனுக்கு அதிகாரம். எங்களுக்கு இந்த அதிகாரம் நாங்களே தீர்மானிப்போம், அந்த அதிகாரம் எங்களை சேர்ந்தது அப்படின்னு மக்கள்கிட்ட கொடுத்தாச்சு. அப்ப நேஷனலிசம்னு பேரு. இளைஞர்களுடைய பயன்பாட்டுக்காக சொல்றேன். நேஷனலிசம் அப்படின்னா கொடி ஏற்றும் போது இப்படி சல்யூட் அடிச்சுட்டு பெப்பர்மெண்ட் வாங்கி வாயில போட்டுக்கிட்டு போறதுன்னு ஆசிரியர்கள் கற்பிச்சிருப்பாங்க. அது அல்ல, அது அல்ல. அது ஒரு வார்த்தையும் ரொம்ப பொருள் பதிந்தது. இந்த நேஷனலிசம் என்ற சொல், நேஷனலிசம் என்ற சொல் 1772 தான் முதலா புழக்கத்துக்கு வருது. தேசம் என்கிற நேஷன் வந்துடுச்சு. முதல்ல நேஷன் தான் 15ஆம் நூற்றாண்டில் இருக்கிற நேஷன் என்பது தேசம், அது வந்துடுச்சு. மன்னர் முடிவுடை வேந்தர்கள் இருந்தான். ஆனா நேஷனலிசம்ங்கிற வார்த்தை இல்லை. அப்ப நேஷனலிசம்ங்கிறது இந்த பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு வருது. அது என்னன்னா இந்த வங்கிகள் தேசியமயமாக்குனாங்கல்ல, இங்க வங்கிகளை தேசியமயமாக்குற மாதிரி மன்னர்கிட்ட இருந்த இறையாண்மை அதிகாரத்தை நேஷனலைஸ் பண்ணியாச்சான், எல்லாருக்கும் பரவலாக்கியாச்சான். அதனால அது நேஷனலிசமா. நல்லா இருக்கா? அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் கிளாஸஸ், பிரிவுகள் என்ன அடிச்சு நிரவி, இனிமேலுக்கு வேற கிளாஸே கிடையாது, வகுப்புகளே கிடையாது. எல்லாவற்றையும் தேசியமாக்கி விடுதல். நாங்க பிரெஞ்சு நேஷனல்ஸ், பிரெஞ்சு நேஷனல். எங்களுக்கு ஒற்றை அடையாளம் தான் ஐயா, எங்களுக்கு ஒற்றை அடையாளம் தான். நாங்க பிரெஞ்சு நேஷனல்ஸ். அங்க ஒருத்தன் வி ஆர் தி இங்கிலீஷ், நாங்கள் ஆங்கிலேயர்கள், ஆங்கிலேயனோ ஜெர்மனியனோ என்று அந்தந்த தேசிய அடையாளத்தை சூட்டுகிற அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் நேஷனலிசம். அப்ப இளைஞர்களுக்காக கேட்டுக்கிற அந்த வார்த்தையை, நேஷனலிசம் என்பது ரொம்ப ஆழமான சொல். இப்ப இங்க இருக்கிறாங்கன்னா, இப்ப பாரதிதாசன் பாடுறாருன்னா நாம் தமிழர், நாம் தமிழர்னு ஒரு பாட்டு வரும். அதுக்கு என்ன பொருள்னா, நாங்க நாடார் இல்லை, நாங்க வன்னியர் இல்லை, நாங்க தேவர் இல்லை, நாங்க முதலியார் இல்லை, நாங்க கவுண்டர் இல்லை, எங்களுக்கு ஒற்றை அடையாளம் தான் உண்டு, நாங்கள் தமிழர்கள். இதுதான் பாரதிதாசன். அவர் என்ன சொல்லுவார்னா, ஐயோ சாதி இருக்கிறது என்பானும் இருக்கின்றானேன்னு பாடுவார். சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே என்று பாடுவார். அப்ப சாதியை ஒழித்தால் நமக்கு ஒரு ஒற்றை அடையாளம் கிடைக்கும்ல, அதுதான் தமிழர்கள்ங்கிற அடையாளம். அதுதான் அங்க கிடைச்சது பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு. பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு 1848 பெரிய புரட்சி ஒன்று ஐரோப்பாவில் அப்படியே பரவி எல்லா நாடும் உடனே ஒரு மொழி இனமும் தனக்கான சாவரின் ஸ்டேட்டை, இறையாண்மை உள்ள தேசத்தை நிறுவிக்கொண்டது. அங்கேருந்து கப்பல் ஏறி வந்தாங்க. கப்பல் ஏறி வரும்போது வெள்ளைக்காரன் கையில் 2 முருங்கை போத்து எடுத்துக்கிட்டு வந்தான், தேசப்போத்து. அதை கொண்டாந்து இங்கே நட்டு வச்சான். நட்டு வச்சு அது கிளையெல்லாம் விட்டுச்சு, எல்லாம் வளர்ந்துடுச்சு. ஜனநாயகம் உங்களுக்கு பிடிங்க, பார்லிமெண்ட்டை தேர்தலில் நின்றுக்கோங்க, எல்லாரும் வந்து சட்டம் போடுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. இதுப்பா இந்த நடைமுறையை வெளிநாட்டவர்கள் கொடுத்தார்கள். இங்கே இருக்கவனுக்கு தெரியாது, அவனுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கும். தேசியம்னா என்ன, அதெல்லாம் சாதாரணமாக இருக்கும். அப்போ அவர்களுக்கு என்னன்னா, இந்தியா இதுதான் தேசம்னு அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான். அது அல்ல. ஐரோப்பாவில் என்ன தரப்பட்டதோ அதுதான் உலகம் முழுவதுக்குமான எல்லா இனங்களுக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். நான் சொல்லுவது கொஞ்சம் நினைவில் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் ஐயா தன்னுரிமைன்னு போட்டுட்டாரு, அதை படிச்சுட்டு அப்படியே பாஸ் பண்ணிடுவோம். அதாவது என் கதிபோக்கை ஒரு தேசிய இனமும், என் அரசியலை, என் பொருளாதாரத்தை, என் சமூகம் எப்படி இருக்கணுங்கிறத, என் பண்பாட்டை நானே தீர்மானிப்பேன்னு சொன்னாங்க இல்லையா, அது பேரு செல்ஃப் டிட்டர்மினேஷன் பேரு. செல்ஃப் டிட்டர்மினேஷன்.
சுய நிர்ணய உரிமை, அது சுய தீர்மானிப்பு உரிமை, தன் தீர்மானிப்பு உரிமை. அது கொஞ்சம் சுருக்கமாக இருக்கட்டுமேன்னு தன்னுரிமை போட்டாச்சு. அப்ப வேர்கள் இந்த வார்த்தையின் வேர்கள் ஐரோப்பாவில் நடந்த பெரும் புரட்சிகள்ல இருக்கு. அந்த தன்னுரிமை உனக்கு வேண்டாமான்னு கேட்கிறார் ஐயா. நீ தன்னுரிமை தமிழ் தேசம் தானே பேசணும். அதை விட்டுட்டு எங்களுக்கு நீங்க ஆளுநர் கையெழுத்து போட மாட்டேங்கிறீங்க. எனக்கெல்லாம் ஒரே வருத்தமா இருக்கு. கையை காலை உதறி அழுவுறது. ஆளுநர் கையெழுத்து போட மாட்டேங்க, எல்லா பணத்தையும் நீங்களே வசூல் பண்ணிக்கிட்டீங்க. எங்களுக்கு ₹1 29 பைசா தான் திருப்பி கொடுக்குறீங்க. கொஞ்சம் கூட போட்டு கொடுக்கலாமே. கஜா புயல் அடித்து பாருங்கள், தென்னை மரமே காணும். புயல் அடித்து வீணாக போச்சு. கொஞ்சம் வயல் கொஞ்சம் மழை நிவாரணம், வெள்ள நிவாரணம் கொடுங்களேன். அங்கே பாருங்க வீணாக போயிட்டு. நான் உன்னை நம்ப மாட்டேங்கிறான். நம்ம பணத்தை பிடுங்கி வச்சுக்கிட்டு அங்கேருந்து ஹெலிகாப்டரில் பைனாக்குலர் வச்சு பார்க்குறான். தென்னை மரமெல்லாம் விழுந்திருக்கா, தண்ணி நிற்குதா, எல்லாம் டெல்லியிலேருந்து பார்த்துக்கிட்டு போயிட்டு பார்த்தீங்களா எவ்வளவு அழிஞ்சிருக்கு, பணம் கொடுக்குறான். கொடுக்கலாம், ஆனால் இப்போ கொடுக்க முடியாதுங்கிறான். நம்ம எவ்வளவு ஒரு பரிதாப நிலையில் அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்க? நாம இந்த திசையில கொண்டு போகணும், புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா சில நபர்கள் அவங்க என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கிறதா, என்னை நீ முதலமைச்சராக்கு, உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரானாக்கா உங்க பிரச்சனை தீரும். அப்ப கூட தீராது. தமிழ்நாட்டின் பிரச்சனை என்ன தீரும்? எப்படி தீரும்? தமிழ்நாட்டின் பிரச்சனை என்னன்னு தெரியுமா? மலைகளை காணவில்லை, அங்க அதை பண்றான், இதை பண்றான், டெல்லியில வச்சு ஏலம் விடுறான். என்ன செய்யறதா இருக்கிறீங்க? எதிர்த்து போறீங்களா? படை நடத்துறீங்களா? அதெல்லாம் முடியாது. படைன்னு ஒண்ணு நடத்தினா கருணாநிதி நாடு எதிர்த்து தான் நடத்துவோம். தெலுங்கர்கள், அவன் ஆந்திரா, அவன் கன்னடர்கள். நம்ம எப்படி நசுக்கப்பட்டு பாவமா இருக்கமோ அது மாதிரி தெலுங்கு ஆந்திராவும் நசுக்கப்பட்டு பாவமா தான் இருக்கான். அந்தாண்ட கர்நாடகா அவனும் நசுக்கப்பட்டு பாவமா தான் இருக்கான். மலையாளி கேட்கவே வேண்டாம். நானும் மார்க்சியம் படிச்சு படிச்சு பார்க்குறேன், புரட்சியும் வரல, ஒன்றும் வரல. அவனும் இவங்க எல்லாமே நசுக்கிக்கிட்டு இருக்கிறவன் டெல்லி ஏகாதிபத்தியம். அதை எதிர்த்து இந்த தேசங்கள் எல்லாம் ஒருங்கிணையணும். ஆனா அதை விட்டுட்டு இந்த பஸ்ஸில் இவன் போறது பெரிய சண்டைக்கு. ஆனா அதை விட்டுட்டு பஸ்ஸில் சீட்டில் ஒருத்தன் குண்டா உட்காந்து இடத்த நிறைய அடைச்சிக்கிட்டானா, இவங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். யார் நீ? கர்நாடகா. தண்ணி நீ கொடுக்க மாட்டேங்கிற. தண்ணி கொடுக்க தான் மாட்டான். எனக்கு வேணுங்கிறேன். ஆறுகள் யார்கிட்ட இருக்கு தெரியுமா? அவன் சொல்றான் தெளிவா, முதல்ல ஓங்கிட்டையும் என்கிட்டையும் இருந்துச்சு. இன்னைக்கு ஜல்சக்தி துறையில டெல்லிக்காரன் எடுத்துட்டு போட்டான். நீ சண்டை போட வேண்டியது டெல்லிக்காரன்ட்ட. நானும் அவன்கிட்ட தான் சண்டை போடணும். இருக்கலாம், ஆனால் ஓங்கிட்ட சண்டை போடுறது மட்டும்தான் என் அரசியல். அதை தான் செய்வேங்கிறான். எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. இந்த தமிழ் தேசத்திற்கு விடுதலை பெறுவது என்பது தான் பெரியார் சொன்னது. நீங்க வரலாறுல எடுத்து பாருங்க. இந்த தமிழ்நாடு அல்லது திராவிட நாடு, திராவிட நாடுன்னு எப்படி சொல்லலாம்? வரலாறு அறியாதவன் தான் திராவிட நாடுன்னு எப்படி சொல்லலான்னு கேட்பான். வரலாறு அறிந்தவன் சொல்ல மாட்டான். முன்னாடி இதை சொல்லிக்கிறேன். இந்த தமிழ்நாட்டுக்கு 1956 சாவர வரைக்கும் தமிழ்நாடு விடுதலை. தமிழ்நாடு தமிழருக்கேன்னு 38 குரல் எழுப்பி திராவிட நாடு திராவிடருக்கேன்னு சொல்லி சென்னை மாகாணம் கூட இருக்கக்கூடிய மக்கள் அவங்கள அனுசரித்து திராவிட நாடு திராவிடருக்கேன்னு பெரியார் குரல் எழுப்பினார். மனசாட்சியோடு நீங்கள் எல்லாரும் யோசிச்சு சொல்லுங்க. இந்த துணைக்கண்டத்தில் தான் வாழும் அந்த மக்களுக்கு, அந்த பகுதிக்கு தனி விடுதலை கோரிய தலைவர் வேற யாராவது உண்டா? 1959 பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பிறகுதான்
நீங்கள் 80களில் வர்றாங்க மற்ற தலைவர்கள், கருவிப்போரேந்தி நிற்கிறாங்க இல்லையா? 76க்கு பிறகு அப்புறம் 80களில் தோடர் தமிழரசன், புலவர் கலியபெருமாள், இவங்கெல்லாம் பெரியாரை இகழ்ந்தவங்க கிடையாது. புலவர் கலியபெருமாள் தான் பேசுவார், பெரியார் ஈவேரா ஒரு விஞ்ஞானிம்பார் புலவர் கலியபெருமாள். எனக்கு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் பல பேரை நான் நேரில் பார்க்க வாய்ப்பு அவர்கிட்டன்னு இல்லை, பல பேரை 1984 பெண்ணாடம் மாநாடுக்கெல்லாம் போனவன் நான். பல பேர் தமிழ் தேசியத்துக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடியே நான் தமிழ் தேசியவாதி. அந்த தலைவர்கள் ஒரு குறை சொல்லிவிடுவாங்களா இவர்களை? ஏன்னா அவங்க தான் முன்னத்தி ஏர், முதல்ல தமிழ்நாட்டுக்கு விடுதலை கேட்டவர்கள் அவங்க தான் என்பதெல்லாம் அவங்க அறிவாங்க. 1945 கூட முழு சுதந்திர நாடு, நம்ம சொன்ன இறையாண்மையோடு கூடிய நாடு வேணும்னு தீர்மானம் போட்ட வரும் 45 ஐயா ஐயா நம்ம பெரியார். ஆனால் அது கூட காரணம் ஒன்று இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை இளைஞர்களுக்கு தான் இது, இவங்கெல்லாம் கரை கண்டவங்க, எல்லாமே படித்து வச்சிருக்கிறவங்க, இளைஞர்கள் தான் அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கணும். 1942 வெள்ளக்காரன் தூதுக்குழு ஒன்று வருது. அந்த தூதுக்குழு வந்து கிரிப்ஸ் தூதுக்குழுன்னு பேர். சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸு, பெத்திக் லாரன்ஸு, ஏவி அலெக்சாண்டர்னு 3 பேர். அவன் வந்து உக்காடுறான். இங்கே உட்காந்து என்ன வகையான அரசியல் மாற்றங்கள் வரணும் என்று அவன் ஒவ்வொருத்தராக கேட்குறான். ஜின்னா சொல்கிறாருல்ல, எனக்கு பாகிஸ்தான் பிரித்து வேணும்னு. அது மாதிரி இவங்க யார், நம்ம பெரியார், சாமியப்ப முதலியார், இவங்கெல்லாம் ஒரு 4 பேர் முக்கியமாக போய் சந்திக்கிறாங்க அந்த கிரிப்ஸை. அப்போ 20 பக்கம் உள்ள ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க அவங்கள்ட்ட, வேண்டுகோள். அதில் வந்து எங்களுக்கு தமிழ் பகுதிகளெல்லாம், அதாவது சென்னை மாகாணம் அன்னைக்கு, இதை திராவிட நாடாக எங்களுக்கு பிரித்து கொடுக்கணும். இது எந்த காரணம் கொண்டும் இந்தியாவுக்கு கீழே இருக்கக்கூடாது, அவன்கிட்ட இருக்க முடியாது, எங்களுக்கு பிரித்து கொடுங்கன்னு எழுத்துப்பூர்வமாக அவர்கிட்ட கொடுத்து வழக்காடுறாரு பெரியார். அப்போ அவன் என்ன கேட்குறான்னா, இங்கே பாருங்க, ஒன்று நீங்கள் வந்து எல்லாருக்குமான பிரதிநிதி கிடையாது. நீங்கள் ஒரு மக்கள் கருத்து கேட்பு நடத்தியிருக்கீங்களா சென்னை மாகாணம் பூரா? இல்லை. உங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறீங்களா தனி நாடு வேணும்னு? இல்லை. இது 2 செய்யலை. இது 2 இல்லாத போது எங்களால் அதை செய்ய முடியாது, இது எங்களுடைய அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்றான். அப்போ ஒன்று தெரிஞ்சுது பெரியாருக்கு 42லேயே, எவ்வளவு தூரம் நம்ம ஆட்களை நம்ம பக்கம் சேர்த்து வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு பலம்னு கருதினார். திராவிட நாடு என்று சொன்னால் ஆந்திரர்கள் நம்ம கூட இருப்பாங்க, கேரளர்கள் இருப்பாங்க, கன்னடர்கள் இருப்பாங்க, இவன்லாம் நம்ம கூட இருந்தா கோரிக்கை வலுப்படும்னு நினைச்சார். அவர் நினைச்சது சரியானது. ஆனால் மொழி வழி கோரிக்கைகள் வலுப்பெற்று அவங்கெல்லாம் பிரிஞ்சு போகும்போது 1956 தமிழ்நாடும் ஒரு தனி இந்த தமிழ் மாவட்டங்களை மட்டும் கொண்டு பிறந்தபோது நல்லது, அவனெல்லாம் நமக்கு உதவியாக இருப்பான்னு நினச்சோம், ஒருத்தனும் வரல, அவன் தனியாக போன வரைக்கும் நமக்கு நல்லது, இனிமேல் தமிழ்நாடு தமிழருக்கு என்பது சரி, தமிழ்நாடு விடுதலை தான் நம்ம இலக்கு. திராவிடர்கள்னு அவருக்கு ஏன் அவர் இழுத்து பிடிச்சார்னா, நாளைக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாலோ எதிர்காலத்தில் அதெல்லாம் யோசித்து தான் அவர் திராவிடருங்கிற வார்த்தையை 42லையும் வலுப்படுத்துகிறாரு, 45லையும் தீர்மானம் போடுறாரு. ஆனால் அதெல்லாம் நடக்கலை. திரும்ப வந்து தமிழ்நாடு தமிழருக்கு பெரியார் வந்து தமிழர் கழகம்னு வச்சிருக்கலாம், இல்லை ஒரு இலக்கிய மன்றம் கூட்டம் நடத்துகிறதா இருந்தால் அப்படி வச்சிருக்கலாம். பெரியார் நடத்தினது இலக்கிய மன்ற கூட்டம் இல்லை, அவர் நடத்துகிறது விடுதலை போராட்டம்.
எவ்வளவு பேரை தன்னோட இணைக்க முடியும்னு பார்க்குறாரு. அது இணைக்க முடியலங்கும் போது இனிமேல் தமிழ்நாடு தமிழருக்கே என்பதே சரின்னு சொல்லி அந்த மனிதன் 1973 தன் இறப்பு வரை தமிழ்நாட்டினுடைய விடுதலையைத்தான் பேசினார். பேசி நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர் சொன்னதுக்கு நமக்கு அன்னைக்கு நிலைமைக்கு என்ன வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா, தமிழ்நாடு விடுதலை கோரலைன்னா உலகம் பூரா நம்மளை கேவலமாக நினச்சிருவான். இன்னைக்கு நம்ம 8 கோடி பேர் இருக்கோம்ல, இவ்வளவு இல்லாமல் 1 கோடி இருக்கிறவன் 15 லட்சம் இருக்கிறவன்லாம் இன்னைக்கு உலகத்தில் இறையாண்மை உள்ள தேசமாக இருக்கான். உலகத்தில் 193 நாடுகள் இருக்குங்க ஐயா. அந்த 193ல் பாலஸ்தீனம் பார்வையாளர் போப்பாண்டவருடைய சீட்டு ரோமு அது வாக்கெடுப்பிலெல்லாம் கலக்காது. மீதி இருக்க 191 நாடு ஐக்கிய நாடுகள் அவையில் இருக்கு. அதில் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி பல தேசிய இனம் உள்ள நாடுகள் இருக்கு. இவங்கெல்லாம் இனிமேலுக்கு தான் விடுதலை அடையணும், விடுதலை அடையணும். எல்லாம் ஒருத்தன்ட்ட அடிமையாக இருந்து அப்படியே விடுதலை அடைஞ்சிட்டு. ஆனால் இங்கே என்னன்னா கொத்து கொத்தா ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்துச்சு. இது காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுதலை அடைஞ்சிருக்கு. ஆனால் அதிலிருந்து இன்னும் பிரித்து கொடுக்கல நமக்கு. அப்போ 2 கட்டம் இருக்கு. இந்த கிராமத்தில் நீங்கள் இப்போ கடையில் போய் உளுந்தம் பருப்பு வாங்கி ஊற வச்சு தோசைக்கு அரைச்சிடுவாங்க. ஆனால் கிராமத்தில் கருப்பு உளுந்த 2ஆ உடைச்சி ஊற வச்சு அந்த மேலே இருக்க கருப்பு தோலை நீக்கிட்டு அதுக்கப்புறம் தானே அரைக்க முடியும். நம்ம கருப்பு உளுந்த கழுவி மேலே இருக்க தோலை நீக்கிட்டு செய்கிற அந்த நிலையில் இருக்கும். நம்ம காலனிகள் விடுதலை அடைஞ்சிட்டு. ஆனால் இந்தியாங்கிறது ஒரு காலனிய நாடு தானே அவங்களுக்கு. அதிலிருந்து நம்ம விடுதலை அடையணும். அவன் வெள்ளைக்காரன் என்ன சொன்னா, பார்த்துக்கோன்னு மூட்டையை எடுத்து கொடுத்துட்டான். எல்லாருக்கும் அதில் சாப்பாடு பொட்டலம் இருக்குது. வெள்ளைக்காரன் கொடுத்துட்டு போயிட்டான். மூட்டையை சாக்கு மூட்டையை வாங்கினவன் பிரித்து நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் ஐயா. அடிக்க வர்றான், அடியால் வச்சுக்கிட்டு மிரட்டுறான், ஆயுதப்படைகள்லாம் வச்சுருக்கான். நம்ம ஆள் பயந்துக்கிட்டு ஏதாவது பார்த்து நீங்களா பார்த்து எனக்கு கொடுத்தீங்கன்னா தேவலாங்கிற நிலைமைய. இதுதான் தமிழ்நாட்டின் இன்றைய அரசியல். இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க அரசியல். இது இப்படியே ஓடணும். ஆனால் இப்படியே நடக்கும். அது அல்ல நம்முடைய அரசியல்ங்கிறது. நமக்கு இதெல்லாம் கொடுப்பதற்கு ஒரு நியாயப்பாடு இருக்குதா? உலக அளவில் 1896 கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 2வது அகிலத்தினுடைய 4th காங்கிரஸ், 4வது காங்கிரஸ், உலக அளவில் கம்யூனிஸ்டுகள் கூட்டம் போட்டாங்க. அதில் சொன்னாங்க, ஒரு இனமும் இறையாண்மை உள்ளது, எந்த இனமும் இன்னொரு இனத்துக்கு கீழானதல்ல, ஒரு இனமும் விடுதலை அடைய உரிமை படைத்தது தேசிய இனங்களினுடைய சுய நிர்ணய உரிமை. தேசிய இனங்களில் சுய நிர்ணய உரிமையை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. தேசிய இனங்களுடைய சுய நிர்ணய உரிமையை அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு உலக அளவில் கம்யூனிஸ்டுகள் கூடி முடிவெடுத்தாங்க. அதுக்கப்புறம் முதல் உலகப் போர் முடிஞ்சது. முதல் உலகப் போருங்கிறது 1914 18 வரைக்கும். அந்த முதல் உலகப் போர் முடிஞ்ச உடனே அன்னைக்கு ரஷ்ய புரட்சி 1917 பிரிந்து போகும் உரிமையோடு தேசிய இனங்கள் ஒன்னா வாங்க, புரட்சி முடிந்தவுடன் உங்களுக்கு பிரிந்து போகும் உரிமையோடு நீங்க இணைஞ்சிருக்கலாம் என்று சொன்னார். அதன்படி சோவியத் அரசியல் சட்டம் வகுக்கப்பட்டது. பிடிக்கலன்னு பிரிஞ்சு விட்டாங்களா 15 குடியரசுகள் ரஷ்யாவிலிருந்து. அவங்களுக்கு ஒரு நியாய உணர்வு இருந்ததுங்க ஐயா. அவன் புரட்சி செய்யும்போது ஒருத்தனும் தனித்தனி தேசிய இனம்ங்கிற அந்த மரியாதையை கொடுத்தாங்க. 1945 ஐக்கிய நாடுகள் சார்ட்டர், யுஎன்ஓ ஐக்கிய நாடுகள் அவையினுடைய அந்த சாசனம் அவன் சொல்றான்,
ஆங்கிலத்தில் நான் அந்த 2 வரியை சொல்லிக்கிறேன். டு டெவலப் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் among nations based on respect for the principle of equal rights and self-determination of peoples, and to take other appropriate measures strengthen universal peace. உலக அமைதியை காக்கணும்னா எல்லா தேசிய இனங்களுக்கும் சுய நிர்ணய உரிமை தரப்பட வேண்டும். ஐக்கிய நாடுகள் அதேதான். இன்டர்நேஷனல் காவனன்ட், காவனன்ட்னா ஒப்பந்தம் அர்த்தம். சிவில் அண்ட் எக்கனாமிக், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ் 1966 அவன் உறுதிப்படுத்தி இருக்கான். இவ்வளவு உறுதிப்படுத்தலுக்கும் போது இங்கே என்ன நடந்தது? 1942 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க, நான் சொல்லக்கூடிய செய்தியை இளைஞர்கள் மனசில் பதிவு பண்ணிக்கோங்க, உலகம் பூரா சுயநிர்ணய உரிமையை வலியுறுத்திய நிலையில் இந்தியாவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சுதந்திர இந்தியாவில் ஒன்றாக வாழும் பல தேசிய இனங்களுள் வகுப்புகள் இவற்றுக்கிடையே முழுமையான சமத்துவம் நிலவும் என்று அறிவிக்க வேண்டும். ஒரு தேசிய இனத்தை மற்றொரு தேசிய இனம் ஒடுக்குவது என்பது இருக்கக்கூடாது. எல்லாம் இங்கே தேசிய இனங்கள்ங்கிறத கம்யூனிஸ்ட் கட்சி 1942 ஏற்றிருந்தது. அது மாதிரி 46 கேபினட் தூதுக்குழு வந்தது. அந்த கேபினட் தூதுக்குழு கிட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிபி ஜோஷி ஒரு அறிக்கை கொடுக்கிறார். அதில் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த அலகுகள், தமிழ்நாடு ஒவ்வொன்றும், இந்த அலகுகளின் ஒவ்வொரு இன மக்களும் அன்ஃபெட்டர்டு ரைட் ஆஃப் செல்ஃப் டிட்டர்மினேஷன் பெற வேண்டும். ஃபெட்டர்னா விலங்கிடுதல், அன்ஃபெட்டர்டு ரைட், எந்த தடையும் இல்லாமல் அவ்வளவு பேருக்கும் ஒரு இடத்துக்கும் சுய நிர்ணய உரிமை வழங்கப்பட வேண்டும். இது 1946. 1954 தலைகீழம் மாறுச்சு கம்யூனிஸ்ட் கட்சி. பிரிட்டானிய ஏகாதிபத்தியத்திலிருந்து இந்திய நாடு விடுதலை பெற்றதுனூடே, விடுதலை பெற்றோம்ல, அதுதான் நம்ம செல்ஃப் டிட்டர்மினேஷன் போயிட்டாங்க, தலகுப்புற கவுத்துட்டாங்க. 1931 சொல்றாரு பெரியார், ஆரிய வடநாட்டின் பிடியிலிருந்து விடுவித்து திராவிட நாட்டை தனி நாடாக்குவதே நம்முடைய குறிக்கோள். எப்ப ஆண்டு என்ன? 31. 1938 எழுதுறாரு, பாலும் தேசியத்தால் பாழும் இந்திய தேசியத்தால் 50 ஆண்டுகளை வீணாக்கி விட்டோம். உதைக்கும் காலுக்கு முத்தமிட்டு பூசை செய்கிறோம். மலத்தை மனமாற முகருகிறோம். மானம் இழந்தோம். பஞ்சேந்திரியங்களின் உணர்ச்சியை இழந்தோம். மாற்றானுக்கு அடிமையாகி வணங்குகிறோம். இதற்கு தானா தமிழன் உயிர் வாழ வேண்டும்? எழுங்கள், இனிமேலாவது தமிழ்நாடு தமிழருக்கே என்று ஆரவாரம் செய்யுங்கள். நம் வீட்டுக்குள் அந்நியன் புகுந்து கொண்டதோடு அல்லாது அவன் நம் எஜமானன் என்றால் நமக்கு இதைவிட மானமற்ற தன்மை, இழித்தன்மை வேறு என்ன என்று சிந்தியுங்கள். புறப்படுங்கள், தமிழ்நாட்டுக்கு பூட்டப்பட்ட விலங்கை உடைத்து சின்னாபின்னமாக்குங்கள். தமிழ்நாடு தமிழருக்கே. பெரியார். இதை விட எப்படிங்க சொல்லணும்? பெரியாருடைய சிந்தனை தமிழ் தேசியம் இல்லைன்னா எதுவுமே தமிழ் தேசியம் இல்லை. பெரியாருடைய இலக்கு விடுதலை, தமிழ் தேசியத்தின் இலக்கு தமிழ்நாடு விடுதலை தானே. அந்த இலக்கை நிர்ணயிச்சு வாடும் வரை ஓடிட்டாரு. விட்ட இடத்திலிருந்து ஓட வேண்டியது நம்ம கடமை இல்லையா? இந்த ரிலே ரேஸ்ன்னு ஒன்று இருக்கும். அந்த ஒரு பேண்ட்டை ஒரு தடியை எடுத்துக்கிட்டு 1 ரவுண்டு 2 ரவுண்டு 3 ரவுண்டு 4வது ரவுண்டு வேகமாக ஓடி முடிக்கணும். அவர் 1 ரவுண்டு ஓடிட்டு தடியை கொடுத்தோன்னே இவன் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு ஓடிவிட்டாங்க. இந்நியாயமா? இந்நியாயமா? இதெல்லாம் தான் நம்ம. நாங்க சட்டமன்றத்துக்கு போறோம். ஏன் யா? பெரியார் கேட்டாரு. நாங்க அங்க போய் உட்காந்து இந்த அரசமைப்பை செயல்படாம விடாம முடக்க போறோம் நாங்க. பெரியார் சொன்னாரு,
ஒரு வீட்டை இடிக்கணும்னா வெளியில இருந்து இடிப்பானா, உள்ள போய் உட்காந்துக்கிட்டு இடிப்பானா? இதுதான் பெரியார் கேட்டது. இருக்கிறதே செருப்பால் அடிக்கிற மாதிரி இருக்கு அவரு. இதுல மாநில சுயாட்சியான், வெறிஞ்செருப்பால் என்ன அடிக்காத, அதுல பட்டு குஞ்சம் கட்டி அதால அடிங்கிறது மாதிரி இருக்கு அப்படின்னு பெரியார் சொன்னார். அவர் தயவுதாட்சணியமே பார்க்கறது இல்லை, அவர் தெளிவா அடி செறிஞ்சிருவாரு. அப்ப இததான் தமிழ்நாட்டுக்கு உண்மையிலேயே விடுதலை கோரியவர்கள் எல்லாம் இததான் வரவேற்றாங்க. புலவர் கலியபெருமாள், தோழர் தமிழரசன், பாவலரேறு, பெருஞ்சித்திரனார் எல்லாரும் இதுல நான் தமிழ் தேசியவாதி அப்படின்னு சொல்லிட்டு புதுசா கிளம்பி வருவாங்க. வாழே ஒரு தினசா இருக்காருப்பா, தமிழ் தேசியம் கேட்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு விடுதலை கேளுங்க. அதை கேட்க மாட்டேன். தமிழ்நாடு பிரிச்சு தனி நாடு கேளுங்க. அது கேட்க மாட்டேன். ஏன் என்ன தேங்காய் சிலிப்பு இருக்கிறவன் நினைச்சியா? மொத்தமுமே என்னதுங்கிறேன். மொத்த தேங்காய் இந்தியா பாரத நாடாம். பாரத நாடே அதாவது பாரத நாடே பைந்தமிழ் நாடு. இது ஆர்எஸ்எஸ் குரல்ல. இது தனியா நாடு கோருவதுங்கிறதே அப்புறம் நீங்க எப்படி தமிழ் தேசியம்? ஈழத்துக்கு விடுதலை வேண்டும், உங்களுக்கு எங்களுக்கு அது வேண்டாம். அடுத்த வீட்டுக்காரனுக்கு கல்யாணம் நடக்கணும், உங்களுக்கு அது வேண்டாம். நீ குடும்பஸ்தனாகணும்னா நீ கல்யாணம் பண்ணணும். ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதை பற்றி அறியணுங்கிறவங்க, ஈழம் ஒரு தேசிய இனம், ஈழ தேசிய இனம், தமிழ்நாடு ஒரு தேசிய இனம், தமிழ் தேசிய இனம். இரண்டு தேசிய இனங்களும் வெவ்வேறு என்று தெரிஞ்சு வச்சுக்கணும். நாளைக்கு ஈழம் வேண்டுமா வேண்டாமான்னு கருத்து கணிப்பு நடந்ததுன்னா நீங்களும் நானும் ஓட்டு போட முடியாது. ஈழ மக்கள் தான், புலம்பெயர் மக்கள் தான் வாக்களிக்க முடியும். ஏன்னா அது அவங்க தேசம். நாம உதவி செய்யலாம், எவ்வளவு பாடுபட்டாலும் சரி நாம அவங்களுக்கு உதவி தான் செய்யலாம். நாம ஈழத்தமிழ தேசியத்துக்கு நாம பங்களிச்சிட முடியாது. விடுதலைக்கு, இந்த தமிழ்நாட்டின் விடுதலைக்கு ஒருத்தன் பாடுபட்டாதான் அவன் தமிழ் தேசியவாதி. நாம அதை பொறுத்த வரைக்கும் பக்கத்து வீட்டுக்காரன் தான். அவங்களுக்காக அல்லல் படுறதுங்கிறது வேற. இங்கேருந்து பிள்ளைங்களை அனுப்பி போர்ல செத்து இருக்கிறாங்க. பேராசிரியர் நெடுஞ்செழியன், நெடுஞ்செழியன் அவருடைய பிள்ளைங்க செத்து இருக்கிறாங்க அங்க போர்ல. அது இருக்கலாம், ஆனா அது வேறு தேசிய இனம், இது வேறு தேசிய இனம் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். இந்த தமிழ் தேசிய இனத்திற்கு பெருந்தடைகளாக இருக்கக்கூடியது, முதல்ல நான் ஒரு தேசிய இனம் அப்படின்னு உணரணும் இல்லைங்க ஐயா. உளவியல்ங்கிறது முக்கியம் இல்லை. ஜேவி ஸ்டாலின் சொல்வார்ல, மொழி ஒரு நிலம், பொது பொருளாதார வாழ்வில் மலர்ந்த ஒரு பண்பாடு, நாம் ஓர் இனம் என்ற உளவியல். நீ யார் யான்னு கேட்டாக்கா தமிழர்னு சொல்ல மாட்டான், கவுண்டருங்க, நாடாருங்க, தேவருங்க, முதலாளிங்க, முதலையாருங்க, நத்தமிழ் உடையாருங்க, உடையார். இதுல இருந்து தான் அவனை விடுவிக்க வேண்டியிருக்கு. இதுதான் முதல் தடை, இதுதான் முதல் தடை. அந்த தடையை உடைக்காம இந்த உளவியல் கிடைக்காது. இந்த உளவியல் கிடைக்கலனா, கல்யாணம் பண்ணலன்னா ரேஷன் கார்டு தரமாட்டான் இல்லையா. இந்த ஓர்மை உணர்வு வந்தால் ஐயா தேசம் நோக்கி நகர முடியும், இல்லைன்னா நகர முடியாது. இது ஒன்று. பெரியார் பங்களித்தாரா? இந்த ஒற்றை செய்தியோடு நான் இப்ப நிறைவு பண்ணிடுறேன். என்னால் இந்த முழுமையா சொல்ல இயலலை. ஆனாலும் பெரியார் பங்களித்தார். பெரியார் களத்துக்கு வந்த போது அயோத்திதாச பண்டிதர் முதலாக நாங்கள் திராவிடர்கள், திராவிட மகாஜன சபா, ரெட்டமலை சீனிவாசன் ஆதி திராவிட மகாஜன சபா 1885 அப்போ ஒரு திராவிடர் கழகம், அயோத்திதா திராவிடர்னு சொல்லி ஒரு ஒருங்கிணைப்பு தொடங்கியது. ஆதி திராவிட மக்கள் அவங்க தங்களை திராவிடர்னு அடையாளப்படுத்தினாங்க. பார்ப்பனர் அல்லாத எல்லாரையும் திராவிடர்னு திரட்டுற வேலையை நீதி கட்சி செய்தது, தந்தை பெரியார் செய்தார். அப்ப எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறது.
நினப்பு வச்சுக்கோங்க, ஆதி திராவிடர்கள் என்று சொல்லக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களை தமிழர்கள்ங்கிறதுல சேர்க்காத காலகட்டம் ஒன்று இருந்தது. 1937 தமிழ் லெக்சிகன் சென்னை பல்கலைக்கழகம் போட்டிருக்கிறதுல போய் தமிழருங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குன்னு பாருங்கள். 3 அர்த்தம் கொடுத்துருப்பான். அதில் தமிழர் என்றால் பறையன் ஒழிந்த தமிழ்ச்சாதியார்னு இருக்கும். 30கள்லையே இதுதாங்க என் நிலைமை. பெரியார் என்ன செஞ்சாருன்னா 1928லேருந்து 38க்குள்ளார 10 ஆண்டுல 25 ஆதி திராவிட மாநாடு போட்டாரு. வா எல்லாரும் என்று இழுத்து பிடிச்சி இன்னைக்கு அந்த ஓர்மை உணர்வை உருவாக்குனவர் பெரியார் தான். நேஷனலிசம்ங்கிறத பற்றி சொன்னேன் இல்லையா, அந்த ஓர்மையை உருவாக்குவது ஒன்று, 2வது விடுதலை கோருவது 2. இது 2ம் மிகப்பெரிய தடைகள். அந்த தடைகளை நாம் உடைச்சி நம்ம வர வேண்டி இருக்குது. இந்த பாரதம்ங்கிற வார்த்தையெல்லாம் ரொம்ப அபாயகரமான சொல், நமக்கு அபாயகரமான சொல். அங்கே அரசியலமைப்பு சட்டக்குழு எழுதும்போது சொன்னான், இந்தியாவாவது ஒன்றாவது பாரதம் என்று பெயர் வை அப்படின்னா. காயிதே மில்லத்து சொன்னார், இந்தியா என்பதுதான் வரலாறு முழுவதும் விளங்கி வந்திருக்கக்கூடிய பெயர், நாங்கள் அப்படி வைக்கக்கூடாது. நம்மன்னா முடியாது, என்ன பாரதம்னு பேர் வை. எங்களுடைய ரிஷி புங்கர்கள், எங்களுடைய மாமுனிவர்கள், எல்லாரும் நடமாடிய புண்ணிய பூமி ஆரிய நாடு. பாரதியார் பாடுறாருல, அது பூரா எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது இந்த நாடு. அவர் சொல்றது பெரிய அளவில் சொல்றாரு. அவர் சொல்றது நூல்னா உபநிடதங்கள் தான் நூலுன்னு அவர் பாடல்ல வரும். அப்ப அந்த அந்த பார்வையில் அவங்க பாரத வருஷம்னு பேர் வையினா அப்படி வைக்க முடியாது. முன்னாடியே வரலாறுல இருந்திருக்குனாரு நேரு. ஆரியவர்தம்னு பேர் வையினா அது வைக்கல. சரி, பாரத் தட் இஸ் இந்தியான்னு வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாம. அப்புறமும் அம்பேத்கர் பார்த்தாரு, தொல்லை பொறுக்க முடியலன்ட்டு இந்தியா தட் இஸ் பாரத்னு எழுதினாங்க. பாரத் தட் இஸ் இந்தியாங்கன்னு எழுத முடியாதுன்ட்டாங்க. ஆனாலும் அவனுக்கு அது ஒரு வெற்றி தானே. இப்போ அவன் சொல்றான், இந்தியாங்கிற வார்த்தையை கழட்டி விடு, பாரதம்னு பேர் வை அப்படிங்கிறான். பாரதம்னு வந்துடுச்சுன்னா நாம எல்லாரும் சூத்திரர்கள். பஞ்சமர்களும் சூத்திரர்களுக்குள்ள தான் அடக்கம் அவன் பார்வையில். சூத்திரர்கள் அவாவா தொழில அவாவா பண்ணி சேவமா இருங்கோ எங்களுக்கு கீழே அப்படின்னா. அதை சொன்னது யாரு? அதை திலகர் சொன்னாரு. திலகர் சொன்னாரு, விறகு உடைக்கிறவனும் தராசு பிடிக்கிறவனும் அங்க மம்புட்டி பிடிக்கிறவனும் எதற்காக சட்டமன்றத்துக்கு செல்ல வேண்டும்? அவங்க சாய் தொழிலை பாருங்கள், சட்டமன்றங்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அவரோட வழியில வந்தவர் தான் பாரதியார். பாரதியாரோட வழியில வந்தவங்க தான் ஆர்எஸ்எஸ்ங்கிறது. இதுதாங்க இன்னைக்கு உள்ள பெரிய பிரச்சனை. அப்ப ரொம்ப கொடுமையான ஒரு இது. நான் முழுமையாக சொல்லலைனாலும் ஆங்காங்கே சில செய்திகள் சொல்லியிருக்கிறேன். முக்கியமான 2 பிரச்சனை. நாம் நம்மை தமிழர்களாக உணர வேண்டும். 2வது, சாதி என்பது உடைத்தெறியப்பட வேண்டும். சாதின்னு ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இந்த சாதியை எவனோ படைக்கலை. அந்த பொருளியல் முறையில் அதுவாக உருவாக்கம் பெற்றது, நிலைச்சிட்டுது. அதை உடைச்சி தள்ளணும். நீங்கள் யாரியா அப்படின்னு கேட்டாக்கா கொல்லரு. இப்போ கொல்லுப்பற்ற நான் தாசில்தார். அப்புறம் எதுக்கு உனக்கு அந்த பேரு? அப்புறம் எதுக்கு உனக்கு அந்த பேரு? ஒரு சாதிக்கும் ஒரு தொழில் உண்டு. அதை உடைச்சாச்சுங்கும் போது பேரை தூக்கி எறியணும். அப்புறம் அதை தூக்கி எறிஞ்சிட்டா நாங்கள் எப்படி கட்சி நடத்துறது? அவங்க அதை புறக்கணியுங்கள். ஆகவே நாம் தொடர்ந்து பேசதான் போகிறோம். அவங்க நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப அறிவார்ந்த தோழர்கள். ஐயா ஆணைமுத்து வழியில் அவங்க தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நாம் தொடர்ந்து பேசுவோம். ஆணைமுத்து இலக்க நிர்ணயிச்சிட்டாரு. 35 மார்க் வாங்கினா பாஸுன்னு சொல்லி குறுக்க என்கிட்ட வந்து ஒரு 10ன்னு வச்சுக்கலாமா 12ன்னு வச்சுக்கலாமாலாம் சொல்லக்கூடாது. தன்னுரிமை, அதுதான் சுயநிர்ணய உரிமை, செல்ஃப் டிட்டர்மினேஷன். அதுக்குள்ள தமிழ் தேசம் இது விரும்பி எல்லாரோடையும் கூடியிருக்கும். சரியா வரலனா ஏந்திரிச்சு போயிடும், இறங்கிரும். பிரிந்து சொல்லும் உரிமையோடு அவர்கள் கூடியிருப்பார்கள்.
அதுதான் நம்முடைய இலக்கா இருக்கணும்னு சொல்லி ஐயா ஆணைமுத்தவர்கள் நிர்ணயித்து கொடுத்துருக்குறாங்க. அந்த திசையில் நாம் பயணிக்க வேண்டியிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை எல்லாம் சந்தித்ததில், ரொம்ப மகிழ்ச்சி. பார்ப்போம். நான் தோழர்களுக்கு ஐயா வாலாசா வல்லவன், தோழர் சா குப்பன் உள்ளிட்டு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் பதிவு செய்கிறேன். வணக்கம், நன்றி.